மரியாள் கண்ட கண்ணால் கண்ட 4 காட்சிகள், கண்ணால் கண்ட 4 காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார். இரண்டாவதாக 2 தேவதூதர்களை கண்டார். மூன்றாவதாக இயேசுவை கண்டார். நான்காவதாக பரலோகத்தை கண்டாள். அல்லேலூயா. ஆமா, அதை குறித்த செய்தி தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கவனமாக கேளுங்கள். முதல்ல மரியாள் கல்லறையிலே கண்ட 4 காட்சிகள். கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கதை கண்டார். யோவான் 20:1 வாசிக்கிறோம். கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவள் இயேசுவை காண முடியாதபடி ஒரு பெரிய கல் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பாறாங்கல்லை என்ன செய்றாங்க, தூக்கி கொண்டு வந்து அடைத்து வைத்து விட்டார்கள். அதற்கு முத்திரை போடப்பட்டு விட்டது. அது யாரும் தொடவோ அருகில் செல்லவோ முடியாத காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க கல்லறை போய் சோர்ந்த வர்க்க முடிபடி 3 சகோதரிகள் போகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்னவென்று கேட்டால், எப்படி அந்த பெரிய கல்லை அகற்ற முடியும், இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் எப்படி போட முடியும் என்கிற ஒரு கேள்வி வழியிலேயே அவர்களுக்கு ஏற்பட்டது. சந்தேகம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் கல்லறையில பெரிய கல்லை தூக்கி வைக்கும் போது பார்த்தார்கள். 10-12 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க. இவன் உயிரோடு இருக்கும்போது சொன்னாப்பா, நான் செத்து 3ஆம் நாள்ல முதல்ல சொன்னா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இப்படியே சொன்னா உடனே அந்த அதிகாரிகளுக்கு சொல்லி ரோமா போர்ச்சவர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, பெரிய கல்ல உருட்டி கொண்டு வச்சுட்டாங்க. அதனால இயேசுவை என்ன செய்ய முடியல, காண முடியும். நாமும் அநேக நேரங்களிலே பல தடைகளை நாம் சந்திக்கிறோம். இயேசுவை காண முடியாதபடி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஆலயத்துக்கு வர முடியாதபடி பல தடைகள் சாத்தான் கொண்டு வருகிறான். ஆனால் அவைகள் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. நல்ல சொல்லுவோம். அவங்க சந்தேகத்தோட பயத்தோட தீனோட என்ன செய்றாங்க, பேசிக்கிட்டே வராங்க. யார் தள்ளுவாங்க, யார் எடுத்து போடுவாங்க, நமக்கு யார் உதவி செய்வாங்க, யார் ஒத்தாசு பண்ணுவாங்க, யார் எனக்கு இருக்கிறாரு, யாரும் இல்லையே. கல்லறையில யார் இருப்பா, தெருவுக்குள்ள போனா 4 பேர் வருவான். யாரும் இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் கர்த்தருக்கு தூபமிட வேண்டுமே, அவருடைய முகத்தை பார்க்க வேண்டுமே என்று அவளோடு வந்த ஸ்திரீகள் ஒரு தடை இருந்தது. பெரிய கல். இதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய கற்களை சாத்தான் வைக்கிறான், கொண்டு வருகிறான். வியாதி என்னும் கல்லை கொண்டு வந்து என்ன செய்யறான், எந்திரிக்க விடாம, சக்தி வர விடாம தடுக்கிறான். ஐயா 3 நாளா படுத்துட்டேன், பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, 3 நாளா படுத்துட்டேன். இப்படி பல தடைகள். நேற்று ஒரு சகோதரி பெரிய வெள்ளி ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டேன். அது தொண்டையெல்லாம் கொஞ்சம் மெதுவாக பேசுச்சு. தொண்டை வலிக்குதுயா, 3 நாளா ஜுரம். ஆனால் ஆண்டவர் அந்த கல் புரட்டி போட்டு இருக்கிறதை அவர்கள் கண்டது போல உங்கள் தடை கற்களை எல்லாம் புரட்டி போட்டு விட்டார் சொல்லுவோம். ஆமா, சுகர், பிரஷர்,
இதெல்லாம் பெரிய பெரிய தடைகள், பெரிய பெரிய கற்கள், மலைகள் போன்ற தடைகள். கண்மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே போய் விடுன்னு சொன்னார் இயேசு. அல்லேலூயா. அதுபோல இந்த தடைகளாகிய இந்த கண்மலையாகிய இந்த கற்கள், வியாதி, வேதனை, பிசாசின் தொல்லைகள், போராட்டங்கள், மனிதனால் வருகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேலை இல்லாத நிலைகள், பிள்ளை குழந்தை இல்லாத சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இயேசு புரட்டி தள்ளிவிட்டார். சொல்வோம், மலை போன்ற வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, கிருபைகளோ உந்தனை சொல்லிடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளோ உந்தனை சொல்லிடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக்கூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக்கூரே. அல்லேலூயா. பாவங்கள் நம் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு, இயேசுவை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறோம். பாவங்கள் ஒரு புதிய ஜோடி, கணவன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஹோட்டல்ல போய் ஆகாரம் வாங்கினார்கள், பார்சல். இந்த பார்சலை வாங்கி கொண்டு அவர்கள் லாட்ஜில் தங்கியிருந்தார்கள். அந்த லாட்ஜில் கொண்டு போய் அதை அவுத்து பார்த்தபோது அதில் 500 ரூபா பணம் என்ன செய்து 4 கட்டுகள் இருந்தது. பணம் இருந்தது. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். நம்ம என்ன இருக்கிறோம், தோசை, இட்லி, புரோட்டா எல்லாம் 2 வாங்கியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தா அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த பார்சல் எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. ஹோட்டலுக்கு வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் தோசை, இட்லி தான் கேட்டோம், ஆனால் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, பணம் கட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்களே. அப்படியே போலீஸுக்கு தெரிஞ்சது. போலீஸ்காரர்கள் வந்து பார்த்துட்டு அவங்க 2 பேரையும், நீங்கள் இவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களே, நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் 2 பேரும் வாங்க முன்னால் நில்லுங்க, உங்களை ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? அப்போ அவங்க துருவி கேட்குறாங்க, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்களை நாங்கள் என்ன செய்யணும், உங்கள் பேரை பிரசாதப்படுத்த போகிறோம், உங்கள் மாதிரி உண்மையுள்ளவர்கள் நாட்டில் வேணும். அநேகர் இதன் மூலம் என்ன செய்வாங்க, உண்மையை கற்றுக்கொள்வார்கள். இவ்வளவு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களே, முன்னால் வாங்க இழுத்து விடுறாங்க, வரவே இல்லை. அப்புறம் என்னன்னு கேட்டால், நாங்கள் காதல் ஜோடிகள், நாங்கள் ஆமாம் இவங்க புருஷன் மனைவி இருக்குதான், இடையில வந்த சொற்கள் சொற்கள் அதில் பாருங்க. அப்படியே நாமும் அநேகர் என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான பாவங்கள் மலை போல என்ன செய்கிறது, பாவத்தை செய்கிறவர்கள் பாதாளத்தில் அந்த மாதிரி பாவங்கள் மலை போல குவிக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது கதறினார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு கேள்வி கேட்டார் தேவனிடத்தில். ஏன் கேட்டாரு? நம்முடைய பாவங்கள்லாம் ஒரு நாள் என்ன செய்தது, முட்டை முட்டையா பிறந்ததுலேருந்து பொய் சொன்னதே ஒரு மூடை இருக்கும். 25 கிலோ பை கொடுக்குறாங்கள அரிசி, இல்லை 50 கிலோ அரிசி, அவ்வளவு சேர்ந்துருக்கும்.
யோசிச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொரு பாவங்களும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செய்திருப்பீங்க. இத்தனை மூட்டாக சேர்ந்திருக்கோம். எல்லாம் உலக மனிதனுடைய பாவங்கள் எல்லாம், இனி பிறக்க போகிற மக்களுடைய பாவங்களும் என்ன செய்யுது, எல்லாத்தையுமே அவர் சுமந்ததுனால என்ன செய்யறாரு, முடியல அவருக்கு. அல்லேலூயா, சுமக்க முடியல. ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற இயேசுவை காண முடியாத, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஜபத்துக்கு நமக்கு பதில் வர முடியாதபடி, நம்முடைய உபவாசங்களுக்கு பதில் வர முடியாதபடி, நம்முடைய மன விருப்பங்கள் நிறைவேற முடியாதபடி, நம்முடைய வாஞ்சைகள் தீர்க்க முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசு புரட்டி போட்டு விட்டார். வரல சொல்லுங்க. ஆமா, அவர் வீட்டில் போன எல்லாம் புரட்டப்பட்டுருச்சு. அல்லேலூயா. ஆமா, தானா புரண்டுறோம். அல்லேலூயா. ஆமா, ஆகவே நீங்கள் வாந்தியோடு இயேசுவை காண வருவீர்களானால் ஆலயத்துக்கு வாந்தியோடு வரணும். எப்படி வரணும்? வாந்தியோடு வரணும். ஞாயிற்றுக்கிழமையானால் வாந்தியோடு வரணும். வெள்ளிக்கிழமையான உபவாசத்தோடு என்ன செய்யணும்? வாந்தியா உபவாசம் இருக்கணுமே, ஒரு மணி நேரமாக ஜெபிக்கணுமே ஆலயத்தில் போய் சொல்லி ஒரு வாஞ்சை வரணும். நேருக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை. இப்படி நீங்கள் வாஞ்சையோடு கூட மரியாதை போல என்ன செய்யணும்? அதிகாலமே கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரே உங்கள் தடைகள் எல்லாம் அகற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், தடைகளை அகற்றுகிற தேவன் நம்ம தேவன். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு பெரிய தடையாக இருந்தார்கள். பெரிய கல் போல இருந்தார்கள். அந்த கல்லை எல்லாம் இயேசு புரட்டி போட்டார். அல்லேலூயா. ஆமாம், புரட்டி போட்டார். அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து கொன்று தீர்வோம் என்று துணிந்து நின்றார்கள். அவர்களை தேவன் என்ன செய்தாரு? மனத்தின் கீழே இல்லாமல் ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெரிய கண்மலைகள் எல்லாம் புரட்டி தள்ளினார் தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் பயங்கரமானவர்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்தார் ஆண்டவர்? பெலிஸ்தர்கள் தாவீதின் காலத்திலேயே இருந்து தாவீதுக்கெல்லாம் ரொம்ப தொல்லைகள் கொடுத்தாங்க. பெலிஸ்தரோட தான் தாவீது அதிகமாக யுத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதின் நாட்களில் தாவீது எப்படி இருந்தார், எப்படி ஆயிட்டாரு? தன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மலமாக்கி அவனை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன செய்தாரு? இளைப்பாறு. அதுபோல உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கி அவனை சந்தோஷமாக இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து உங்களை இளைப்பாற பண்ணுகிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிறார். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை தஞ்சா முகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை தஞ்சா சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தேவ சமூகத்திலே தாமதத்தை தடைதே. தேவ சமூகத்திலே தாவீது குரலமா சவுல் எழுப்பி என்ன செய்யறான்? தாவீதை நிர்மூலம் ஆக்கிடணும், இல்லாமல் ஆக்கிடணும். இருந்தோம்னா நம்முடைய ஆட்சிக்கு கேடு வரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கேடு வரும்னு சொல்லி இப்படியாவது கொண்டுன்னு சொல்லி 2000-3000 பேர் எழுதுகிறான். திரட்டிட்டு வந்து விரட்டுறான். பல ஆண்டுகளாக விரட்டிட்டு இருந்தான். பல ஆண்டுகள். நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை மாறி இல்லையே, ஒரு வாரம் உபாசம் மாறலையேன்னு சொல்லிட்டு
ஒரு பொண்ணுக்கு திருமணமாகாமல் இருந்தது, ரொம்ப வயசாகிட்டே போனது. அந்த தாயார் சொன்னாங்க, என்னையா செய்ய 3 வாரம் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணேன், மாறல, மாப்பிள்ளை வரல. அப்போ நான் சொன்னேன், 7 வாரம் இருங்க. எத்தனை வாரம்? 7 வாரம் இருங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு. அவர் சொன்னாங்க, 7 வாரம் இருந்துட்டேன்யா, 7 வாரத்துக்கு 8 வாரம் கூட இருந்துட்டேன், மாப்பிள்ளை. அவர் சில மாதங்கள் அப்படியே கடந்து போனது. அப்போ ஒரு தம்பியை வழியில் பார்த்தேன், ஒரு கடையில் உட்காந்துருந்தான். அவன் எனக்கு ஒரு பெண் வேணும்னு சொன்னான். அவனை ஏற்பாடு செய்தேன். ஒரு வேலையை சொல்லுங்க. அப்போ சில காலங்கள் கடந்து போனாலும் கூட தேவன் மறக்காத தேவன். அல்லேலூயா. மனை பார்த்தோம், சொன்னதை செய்கிற தேவன். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சொன்னபடியே சிலர் சொல்லியிருப்பாங்க, நான் மறிப்பேன், இன்னைக்கு மறிப்பேன், நாளைக்கு மறிப்பேன், அடுத்த வாரம் மறிப்பேன், நான் 6 மாதம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. இயேசு ஒருவர் தான் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகவே கோலியாத்து பாருங்கள், பயங்கரமான மலை போல வந்து நிற்கிறான். அவன் தேவனை நிந்திக்கிறான், தூசணமாய் பேசுகிறான் தேவனை. அப்போ தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தேவனை பேசுறியாடா, என் தேவனை பேசுறியா, என்னுடைய ஆண்டவர் பேசுறியா, ராஸ்கல் பாருடான்னு சொல்லி போய் ஜெயித்துட்டான். அல்ல சொல்லுங்க, தலையவே எடுத்துட்டு வந்தான். அல்லேலூயா. ஆகவே மலைகள் எல்லாம் ஆண்டவர் அசைப்பார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மலை போல அசைக்கப்படும், கடலிலே தள்ளப்படும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாகும். அல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. மரியாள் சுயநலம் இல்லாதவள். சுயநலம் நம்ம மட்டும் போய் இந்த கல்லை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலா, கூட 2 பேரும் என்ன செய்யறா, சலோமே என்பவளையும் யாக்கோபின் தாய் மரியாதையும் போய் வீடு வீடாக போய் கூப்பிட்டு வந்து கல்லறைக்கு. நம்ம கல்லறைக்கு வாங்கணுன்னா யாரும் வர மாட்டாங்க, வருவாங்களா? ஆனால் அவ பாருங்க, கல்லறைக்கு அழைச்சிட்டு விட்டோம்ல. உடனே சொல்லுங்க, இன்னைக்கு சர்ச்சில் சாப்பாடு போடுறாங்கன்னா 4 பேர் சொன்னால் கூட ஒரு 4 பேர்ட்ட சொன்னால் 2 பேர் வருவான். ஆனால் கல்லறையில் வந்து அது வாங்க சொன்னாலே சும்மாவே பயப்படுவாங்க. ஆகவே ஆனாலும் கூட அவள் எப்படி என்ன செய்தா, நல்ல வாந்தியாக தேடி போய் அதிகாலமே போய் விடு விடா போய் கூப்பிட்டு அவங்களை கல்லறை கொண்டு வருறா. இப்போ சீசரிடத்தையும் சொல்கிறா, இயேசுவை கனவுல கல்லறை திறந்திருக்கிறதே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறான்னு சொல்லி என்ன செய்ததையும் வழிவழி போய் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, மாதிரி இயேசுவை நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும். உடனே சொல்லுங்க. ஏதாவது இல்லை, நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஒரு நாளைக்கு 2 பேருக்காவது என்ன செய்வேன், சுவிசேஷம் சொல்வேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லுவேன்னு சொல்லுவேன். அதைத்தான் சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்ததை தான் சொல்லணும் நீங்கள். ஏன்னா யாருமே பெரிய பெரிய மகான்கள் தோன்றினாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் எழுப்பினாங்க, யாருமே என்ன செய்யல, சொல்லலை. ஆனால் அந்த இயேசு உயிர்த்தெழாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று பார்த்தோன்னா, பவுல் சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் பண்ணுகிற பிரசங்கம் வெறுதா, நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்றார். அதுபோல் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் பின்னென்ற அந்த சரித்திர பிரிவுகள் என்ன செய்யிருக்காது, உலக சரித்திரம் பிரிந்திருக்காது. லட்சக்கணக்கான ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும். அது கட்டப்பட்டிருக்க முடியாது. சாத்தானின் தலை நசுக்க பட்டிருக்க முடியும். விக்கிரக வணக்கம் நம்மை விட்டு போயிருக்க முடியும். மூட பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு மாறி இருக்காது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்காது. ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்நானம் பெற்ற, அபிஷேகம் பெற்றிருக்க முடியாது. பரலோக பாதை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். உலக மக்களுக்கு தெரியல, பரலோகம் இருக்குன்னு அவங்க தெரியல.
ஏதோ புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அது பிறகு என்ன யாருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நம்ம உயிர்த்தெழுந்து பரலோகத்து பண்ணாரு, நாமும் அவரை விசுவாசித்தா நம்மையும் உயிர்த்தெழு வச்சு பரலோகத்துக்கு ஒரு சேர்ப்பாரு, நித்திய ராஜ்யத்தில் நிறுத்தி நித்தியமா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. மரண பயம் நம்ம விட்டு நீங்கி இருக்காது. புதிய ஏற்பாடு என்று ஒன்று இருந்திருக்காது, இருக்குமா? புதிய ஏற்பாடு ஒன்று வந்திருக்காது. ஆமா, நர மாமிச பட்சினிகள், சமூக விரோதிகள், தீவிலே குடியிருக்கிறவர்கள், காட்டுவாசிகள் மனம் திரும்ப இருக்க முடியாது. ஆபிரகாம் லிங்கன், மோடி, பின்னி, ஸ்பஞ்சன், ஜான் வெஸ்லி, லுத்தர், முல்லர், ஜான் பனியன், வில்லியம் கேரி, சாது சுந்தர் சிங் போன்ற தலைவர்கள் எழும்பி தேசத்தை அசைத்திருக்க முடியாது. இயேசு உயிர்த்தெழாவிட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததுனாலதான் தோமா கூட இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த சொல்றதான் இந்தியாவுக்கு வந்து சொன்னார், இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லி. அல்லேலூயா. அதனால திருச்சபைகள் அங்காங்கு ஏற்படுத்தப்பட்டது, தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டது. சமூக சேவை நிறுவனங்கள் பல ஆயிரங்கள் எழுப்பி இருக்கிறது உயிர்த்தெழுந்ததுனால. வெளிநாட்டவர்கள் அநேகர் என்ன செய்வாங்க, இந்தியாவில் வந்து ஊழியம் செய்து ரத்த சாட்சி அநேகர் மரித்தார்கள். இயேசுவின் சீசர்கள் தங்கள் ஜீவனை எல்லாம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல உறுதிப்படுத்த லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இன்னும் பலவிதமான ஆஸ்பத்திரிகள், பொது சேவைகள், நிறுவனங்கள் ஏராளம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமாம், இப்போ மத்திய சர்க்கார் ஒரு சட்டம் கொண்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்களுடைய வெளிநாட்டிலிருந்து உதவி வரக்கூடாது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு வந்து கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. அதை நேற்று கூட நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார். எம்பி வில்சன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எதிர்த்து பேசியிருக்கிறார். அவர் பாராளுமன்றத்தில் என்ன செய்யக்கூடாது, இது நிறைவேற்றக்கூடாது, தாக்கல் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையான சம்பவம். அல்லேலூயா. அடுத்து நம்ம கடந்து சொல்லுவோம், 2 தூதர்களை கண்டார். யோவான் 20:11-12 வாசிக்கிறோம். மரியாள் கலைஞருக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கலைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தெரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். 2 தூதர்களை கண்டாள். கல்லறைக்கு பக்கம் போகிறதே பயமா இருக்கும். இந்த கல்லறைக்குள்ள குனிஞ்சு பார்த்தா என்ன இருக்கும்? நம்மளை குனிஞ்சு பார்த்தோம்னா கருப்பா தெரியும். எப்படி தெரியும்? கருப்பா தெரியும். அது குடஞ்ச பயம், சும்மாவே பயம், குடஞ்ச பயம், அங்கேயே விழுந்து செத்துருவோம். ஒரு கிராமத்துக்கு வந்து ஜனங்கள் டவுனில் போய் ஜாமான் வாங்கிட்டு விடுவாங்க. போகிற வழியில் ஒரு ஆலமரம் இருக்கும், அங்கே சுடுகாடு. அப்போ அந்த ஆலமரத்தில் பிசாசு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பயந்து சீக்கிரமாக போயிட்டு என்ன செய்வாங்க, 6 மணிக்கெல்லாம் வெயில் இருட்டு வரமுனால வாங்கிட்டு வீட்டுக்கு வேகமாக வந்துடுவாங்க. ஒரு நாள் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு இருட்டிடுச்சு. அப்படியே அந்த ஆலமரத்தையே பார்த்துட்டு வந்தார். அப்போ அதில் ஒருத்தன் உட்காந்து என்ன செய்யறான், ஒரு பேடி சிகரெட் எடுத்து இருக்கான். அப்படி அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன பிசாசு இருக்கும் போல இருக்க சொன்னாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே வரான். பக்கத்தில் வந்தோடனே என்ன பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நல்லா சிகரெட்டை அப்படி ஊதுறவொன்னே பார்த்த உடனே ஒரு மனிதனாக பார்க்குறபோது பரவாயில்லையே, ஒரு மனுஷன் தானே உட்காந்துருக்கான், பிசாசு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு பக்கத்தில் வந்துட்டு, என்னப்பா இப்படி உட்காந்துருக்கேன், என்ன நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா, புதுசாக சுடுகாட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் காற்று வேணும்னு சொல்லி நான் வந்து உட்காந்துருந்தேன். அவன் புதுசாக வந்திருக்கியா, அப்போ நீ யார்? நான் புதுசாக வந்த பிசாசுப்பா பொத்துட்டு விழுந்தாங்கன்னே விழுந்து. அந்த மாதிரி கல்லறனாலே பயம். ஆனாலும் அந்த கலருக்குள் எட்டி பார்க்கும்போது ஒரு அற்புதம். அல்லேலூயா.
சிலர் சர்ச்சுக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தால் தான் தூதர்களை பார்க்க முடியும், இயேசுவை காண முடியும். அல்லேலூயா. ஆமாம், தூதர்களை பார்ப்பது நல்லது. நம்ம யாரெல்லாமோ பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சா புருஷன் முகத்தை மனைவி பார்க்குறான், மனைவி முகத்தை புருஷன் பார்க்குறான், பிள்ளைகள் பெற்றோர் முகத்தை பார்க்குறது, பெற்றோர் பிள்ளைகள் முகத்தை பார்க்குறான். அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படி இருக்குமா? சந்தோஷமாக தான். ஏன் அப்படின்னா புருஷன் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மனைவி முகம் வித்தியாசமாக இருக்குது, பிள்ளைகள் முகமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதனால அல்லேலூயா. ஒன்று போல இருந்துன்னு வைங்க, இந்த நாய் மாதிரி பூனை மாதிரி ஒன்று போல முகம் இருந்து வைங்க, சீனு போயிடும். ஆண்டவர் பாருங்க எப்படி உண்டாகிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு முகமும் பார்க்க பார்க்க அழகா இருக்கு. அல்லேலூயா. வித்தியாசமா இருக்கு. அதனால தேவ தூதர்களின் முகத்தை பார்ப்பது நல்லது. அல்லேலூயா. இந்த சாராள் வீட்டுக்கு 3 தூதர்கள் வந்தாங்க. அவளுக்கு நல்ல ஆகாரங்கள்லாம் கொடுத்த போது அவங்க ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறப்பா உனக்கு சொல்லி 100 வயசுல. அல்லேலூயா. அவங்க சோர்த்து போகல பாருங்களேன். 100 வயசாயிட்டு 75 வயசுல குழந்தை தருவேண்டாரு. 100 வயசாயிட்டு அப்படி சொல்லி அந்த அம்மாவுக்கும் 100 வயசாயிட்டு. ஆனாலும் அவங்க ஒரு என்ன செய்யல, ஆண்டவர் சொன்னார் செய்யலை. இனி என்னத்தை கிடைக்கும் போது நம்ம எவ்வளவோ நன்மைகள்லாம் செய்தோம், எவ்வளவோ நம்ம ஜெபம் பண்ணோம், சொல்லணும், செய்தோம், எல்லாம் போதும்ப்பா. ஆபிரகாம் மனைவி சொல்லியிருக்கலாம், பெண்கள் தான் கொஞ்சம் முறுமுறுப்பாங்க, சொல்லிக்கலாம். சும்மா இருமையா 3 பேர் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க, இதே சோழி உமக்கு அவன் போகிற ரோட்டில் போயிட்டு போடுமே, ஏன் அவனை கூட்டிகிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி கூட அவன் சொல்லியிருக்கலாம். சொன்னாலா 2 பேரும் ஒருமனப்படுறாங்க பார்த்தீங்களா. அவர் சொன்ன உடனே சரியா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்த்து ஒரு எதிர்பாராமல் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை தேவ தூதர்கள் பார்த்தபோது உனக்கு அடுத்த ஆண்டிலே ஒரு குழந்தை இருக்கும்ட்டார். அல்லேலூயா. நல்ல குணங்கள் வேணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு என்ன வேணுமா? நல்ல குணங்கள் வேணும். நல்ல உபசரிக்கிற மனசு வேணும். ஒரு அம்மாவுக்கு 15 வருஷம் குழந்தை இல்லை. ஒரு பாஸ்டர் மனைவி சாலமோன்னு ஒருத்தர் பட்டுக்கோட்டையில் இருந்தார். 15 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ அவர் மனைவி என்ன பண்ணுச்சுன்னா, அவர் மனைவிகிட்ட அங்கே அந்த காட்டு வேலைக்கு போவாங்க, வயல் வேலைக்கு போகிறவங்க, அக்கா இந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்துச்சு. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களும் நேற்று ஒரு குழந்தைய எங்கே விட்டுட்டு வந்த அந்த அக்காட்ட விட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களும் பிள்ளைய விட ஆரம்பித்தாங்க. இப்படி 12 பிள்ளைகள் தினமும் என்ன செய்கிறாங்க, இந்த அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க காட்டு வேலைக்கு. சாயந்தரம் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு மூக்கெல்லாம் பிடிச்சி வெளியெல்லாம் இருந்ததுன்னா சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி சட்டையெல்லாம் போட்டு பவுடர் போட்டு சோறு ஊட்டி எல்லாம் படுக்க வச்சிருது. அப்போ இப்படி செய்யவும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டார். ஒரு சொல்லுங்க பார்த்தீங்களா. அருமையானவர்களே, தேவன் நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நல்ல குணங்களை அவர் பார்க்கிறார். அந்த சாராள் பாருங்க, இப்படியாக அநேகர் தேவைதான். இயேசுவின் தாயிடத்தில் ஒரு தூதன் வருகிறான். இயேசு பிறப்பார், ரட்சகர் பிறப்பார். சும்மா வரல. தூதன் வந்தா என்ன செய்யறான்? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போறான். ஒரு எல்லாம் சொல்லுங்க. சகரியாவுக்கு குழந்தை இல்லை, வயசாகி வச்சு 84 வயசு ஆயிடுச்சு. தூபம் காட்டிட்டு இருக்காரு. அங்கே வந்து என்ன சொல்றான், உனக்கு ஒரு குழந்தை பிறப்பார், யோவான் பேர் வைக்கிறாரு. இப்படியாக தேவ தூதர்கள் என்ன செய்றாங்க, வராங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது தேவதூதர்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஏறுகிறதையும் எதுவும் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஏது தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது இது முதல் காண்பீர்கள். சரிங்களா. இப்போ தூதர்களை நம்ம காண்போம் என்று தான் இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வருவதை கண்டேன். அல்லேலூயா. அப்போ இயேசு சீக்கிரம் வருவாங்க போகிறார் என்று அந்த நாட்களிலே நான் சொன்னேன். ஆகவே நம்ம தூதர்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. யாக்கோபு தூதர்களை சந்திக்கிறான். போகும்போது பிறகு என்ன செய்யறான்,
போன பிறகும் சந்திக்கிறான். தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி தேவதூதர்களை பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். இரவுலாம் ஜெபம் பண்ணி பார்க்குறான். அப்புறம் அவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது என்ன செய்யறான்? தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று வாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 32:1. ஆகவே இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதை விட, உலக மனிதர்களை பார்ப்பதை விட, உற்றார் உறவினரை பார்ப்பதை விட தேவதூதர்களை பார்ப்பது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது தேவதூதர்களை பார்க்க நீங்கள் வர வேண்டும். ஆமா, இப்படி நான் பிரசவம் பண்ணும்போது என்னை பார்க்கும்போது எனக்கு பின்னால் இருக்கிற தூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கு மேலே இருக்கிற இயேசுவை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, ஆகவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வதாக நம்ம கடந்து செல்வோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு நிற்கிறதை கண்டாள். நீங்களா? இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு தான் தேடி போறா. ஆனா அவன் முதல்ல எதை தேடி போனா? இயேசுவின் செத்த போன சரீரத்தை பார்க்க தான் போறா. தூபவர்கள்லாம் விட்டுது. ஆனால் அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தார். அல்லேலூயா. அவருடைய பிரயாசங்களை எல்லாம் பார்த்தா. அந்த சரீரத்தை தான் தேடுறா. நீங்கள் சரீரத்தை எடுத்துட்டு போனீங்களான்னு ஒருத்தர் கேட்கிறா. இப்படி சீசர்கள் எல்லாம் சொல்றா, சரீரத்தை காணோம், இயேசுவின் சரீரத்தை காணோம். நான் தூபவர்க்கம் எல்லாம் கொண்டு அதிகாலமே வந்து இவ்வளவு நேரம் காத்திருக்கேன், கையிலே இருந்தீரா. ஆனால் இந்த கோயில்களுக்கு நான் முன்னாடி போகும்போது ஒரு கூடையில் என்ன செய்வோம்? பூ பழங்கள்லாம் தூக்கி போவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு கூடையில் தூக்கிட்டு வந்துருப்பான். இன்னைக்கு அதையே வச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்போ செத்துப்பட்ட சரீரத்தை தான் அவள் பார்க்க விரும்புகிறாள். இன்றும் அநேகர் இயேசுவின் செத்த சரீரத்தை பார்க்க தான் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மரியாளுடைய பிரயாசங்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாரு? அவன் கண்ணடைக்கு ஓடுகிறான். அப்புறம் தோட்டத்துக்குள்ள ஓடுறான். அங்க தேடுறான். தேடி அலைகிறான். கூட வந்தவங்களாம் கூட போயிட்டாங்க. ஆனா அவன் தேடிக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? இப்படி உங்களோடு வந்தவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு போய்விட்டாலும் நீங்கள் ஆண்டவரை தேடுவதை நிறுத்தக்கூடாது. ஒரு நாளே சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் கூட, ஆண்டவர் ஒன்றுமே தராவிட்டாலும் கூட அவரை தேடுவதை நிறுத்தி விடாதீர்கள். அல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலை. தேடுங்கள் கண்டடைவீர். அல்லேலூயா. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3 நாள் சொல்றோம். அல்லேலூயா. கடைசியா நம்ம அவனை குறித்து பார்க்கிறோம். பரலோகத்தை கண்டார். என்ன வந்தாருமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதும் ஊழியம் செய்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் போது ஊழியம் செய்கிறார். மரித்த போதும் ஊழியம் செய்கிறார். அவர் அந்த அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த சேலைகளை சுத்துறது வைக்கிறது அதெல்லாம் உணர்ந்து செய்கிறார். இயேசுநாதருக்கு உதவி செய்கிறார். செத்துட்டாலும் உதவி. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருந்தபடம் ஆத்மாக்கள் என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு வருகிறார். சீசர்களுக்கெல்லாம் ஓடி போய் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்தாரு, ஓடி போய் சொல்றா, அந்த சீசர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீயே போய் சீசருக்கு சொல்லுங்க. அவட இருக்கிறாரு, நீ போய் சொல்லு. ஏன்னா அவர் சுறுசுறுப்பான். வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு டைம் சொல்லிட்டு கடைக்கு போனால் ஓடுவான். ஒரு டைம் ஆமாம் அண்ணனை போக சொல்லுங்க, நான் நேற்று தான் போனேன், இன்னைக்கு அவன் போகட்டும். அவன் அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இந்த சீர்தரெல்லாம் எப்படி ஆயிட்டாங்க? சோம்பேறி ஆயிட்டாங்க. நம்ம வீட்டிலிருந்து இனிமேல் தான் 40 நாள் சந்தித்து அவங்கள என்ன செய்யணும்? அவசரத்தை சோர்ந்து போனவங்களை உயிர்ப்பிக்கணும். உயிர்த்திருந்த மகனையோடு அவங்கள எழுப்பி ஊழியத்தில் நிறுத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் மரியாதையே அனுப்புனார். மரியாதையே
பார்த்தீங்களா? ஒரு பெண் என்று கூட பார்க்காம அனுப்புறாருல. ஒரு சொல்லுங்க. இப்போ எங்கள் மகள் வந்திருக்கா ஸ்வீட்டி கடைக்கெல்லாம் அவ்வளோதான் அனுப்புவேன். மாதமாக சட்டப்படும். உங்களுக்கு ஸ்வீட்டி வந்துட்டதுனால நீங்கள் இப்போ கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க, ஜாமான் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி அப்படி நம்ம மரியாதை ஓடி ஓடி போய் ஊழியம் செய்தால், இயேசு உயிர் தந்த பிறகு ஊழியம் செய்தால், 40 நாள் வரை பல இடங்களிலே சந்தித்தாள், உற்சாகமடைந்தாள், பரலோகத்துக்கு போகும்போதும் பார்த்தாள். பிற்பாடு கர்த்தருக்கு ஊழியங்களை செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவளாய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான மரியாதை போல நாம என்ன செய்வோம்? கல் புரட்டை தள்ளப்பட்டிருக்கதை பார்ப்போம். அல்லேலூயா. பார்ப்போம், விசுவாசிப்போம். நம்முடைய கல்லெல்லாம் தள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி விசுவாசிங்க, அது உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. உண்டாகும். தூதர்களை பார்க்க விரும்புங்கள், இயேசுவை காண விரும்புங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. காண வேண்டும். பரலோகத்தையும் நாம் காண வேண்டும். அதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், நிறைவான பலனோடு கூட அனுப்புவார். வானத்தில் பல கண்ணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் மேல் வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.